டே பஞ்சாப் 8வது விக்கெட் வரைக்குமே பேட்டிங் இந்த மாதிரி காட்டடி அடிச்சா மற்ற டீம்லாம் என்னடா பண்ணுவாங்க? இன்னும் இப்படி அடிக்கிறாளுங்க. இப்படி அடிச்சா எப்படி நம்ம தொழில் பண்றது? போன டைம் ஃபைனல்ல தோத்த பஞ்சாப் துண்டு ஒரு வாட்டி தான் தவறுன்ற மாதிரி இந்த டைம் ஃபைனல் போய் ஃபைனல் ஜெயிச்சிருவாங்க போல. அந்த மாதிரி மொரட்டு டீமா இருக்காங்க. ஒரே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் நின்னா ஈஸியாக மேட்சை வின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ச்க்கு கூப்பர் கானோலி அந்த ரோலை நல்லா சிறப்பாக செஞ்சாரு. 44 பால்ல 72 ரன்ஸ், நல்ல ஒரு பேட்டிங் ஆடினாரு. பிரப்சிம்ரன் சிங்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. இவங்களோட பவுலிங்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வைசாக் விஜயகுமார் மாஸ் பண்ணிட்டாரு. எப்பவுமே நம்ம டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல இருக்க சஹாலுமே ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. ஜிடியுமே சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க. பேட்டிங்ல கில்லு, ஃபார்ம் அவுட்ல இருந்த பட்லர், பிலிப்ஸ் கொஞ்சம் நல்ல ஸ்பார்க்கை காட்டினாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட பவுலிங்குமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. நம்ம பிரசித் கிருஷ்ணா 3 பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டு பிரீத்தி சிந்தாவை கொஞ்சம் நடுவில் அலற விட்டாரு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பஞ்சாபுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியுது. நம்ம சேனல்ல டெய்லி ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.